சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள குடிநீர் வழங்கும் நிலையத்தில் இருந்து தண்ணீர் கொண்டு செல்லும் லாரி ஓட்டுநர்கள் திடீர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக எமது செய்தியாளர் கோகுல் தரும் கூடுதல் தகவலை தற்போது கேட்கலாம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் குடிநீர் வழங்கும் நிலையத்திலிருந்து லாரிகள் திடீரென வேலைநிறுத்த போராட்டத்தில் இன்று காலை முதல் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த வேலைநிறுத்தம் போராட்டம் குறித்து லாரி ஓட்டுநரிடம் பேசும்போது, குடிநீர் வழங்கும் நிலையத்திற்கு அருகே லாரிகளை நிறுத்த அனுமதி வழங்கவில்லை. இதனால் எங்களுக்கு கடுமையான சிரமங்கள் ஏற்படுகிறது. மற்ற இடங்களில் குடிநீர் லாரிகளை நிறுத்த முடியவில்லை. எங்களுக்கு இந்த லாரிகளுக்கு வேறு இடங்களில் நிறுத்தினால் உரிய பாதுகாப்பு இல்லை. ஆகவே குடிநீர் வழங்கும் நிலையத்திற்கு அருகேவே லாரிகளை நிறுத்த அனுமதி வழங்க வேண்டும். அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் இன்று காலை முதல் திடீரென்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக லாரி ஓட்டுநர் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. இதுகுறித்து குடிநீர் வாரிய அதிகாரிகளிடம் பேசும்போது, இதுபோன்ற லாரிகள் இந்த குறுகிய சாலைகளில் நிறுத்துவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் தினமும் ஏற்படுகிறது. பள்ளி வாகனங்களும் ஆம்புலன்ஸ்களும் செல்ல கடுமையான சிரமங்கள் ஏற்படுகிறது. அதேபோல குடிநீர் வாரியத்துடைய விதிகளின்படி குடிநீர் வழங்கும் நிலையத்திற்கு 2 கிலோமீட்டருக்கு தள்ளிதான் லாரிகளை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு விதி உள்ளது. அந்த விதிகளின்படியே லாரிகளை இங்கு நிறுத்த அனுமதி வழங்கவில்லை என்று அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் அளிச்சிருக்காங்க. வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் வழங்கும் நிலையத்தை பொறுத்தளவு சுமார் தினசரி 50 முதல் 60 லாரிகள் இங்கிருந்து தண்ணீர் எடுத்து செல்கிறார்கள். ஒரு 500 லாரிகள் மூலம் சென்னையில் இருக்கக்கூடிய சூளைமேடு, மாம்பலம், திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளுக்கு இங்கிருந்து தண்ணீர் எடுத்துச் செல்லப்படுகிறது. குடிநீர் லாரிகளுடைய திடீர் வேலைநிறுத்தத்தை அடுத்து இந்த பகுதிகளுக்கு தற்பொழுது தண்ணீர் சப்ளை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக அதிகாரிகள் லாரி ஓட்டுநருடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் செய்தியாளர் கோகுல்.